இன்றைக்கு எத்தனையோ பிரச்சனைக்கு காரணம் பேச்சாகத்தான் இருக்கிறது. நாம் சொல்கிற வார்த்தைகள் தான் நமக்கு எதிரான அம்பாகவோ நமக்கு சாதகமான அன்பாகவோ மாறுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹனுமானை சொல்லின் செல்வர் என்பார்கள். வாக்கு வன்மைப்பட வேண்டுமானால் மாருதியை வேண்டலாம். வார்த்தைகளை உபயோகிக்கும் போது ஒரு சொல் கூட அதிகமாக கூடாது. அளவாக கணக்காக பேச வேண்டும். அதனால் நமக்கும் சரி, பேச்சை கேட்கிறவர்களுக்கும் சரி, பொழுது மிச்சமாகும். வழவழவென்று பேசாமல் சுருக்கமாகவே சொல்ல வேண்டும் என்று பழகிக்கொண்டாலே பேசுவதில் எது வேண்டாதது, எது வேண்டியது என்று யோசிக்கும் தன்மை வந்துவிடும். அதற்கப்புறம் புத்தியில் ஒரு தீட்சண்யமும் வாக்கில் கம்பீரமும் ஈர்ப்பும் உண்டாகும். இது மகா பெரிவா அருள்வாக்கு.